அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக அரசனாகிய சூரியனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல நிலைகள்ல இருந்துட்டாலே அந்த ஜாதகர் எந்தவித தடைகளும் இல்லாம டக்கு டக்குன்னு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். பேசிக்கா ஒரு ஜாதகத்துல சூரியன் ஆத்ம கிரகம் அப்படின்ற அமைப்புகள்ல அழைக்கப்படுறார். அப்ப நவகிரக அரசனாகிய சூரிய பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்துட்டாலே அவங்களுக்கு ஆத்ம பலம் இயற்கையான அமைப்புகள்லயே அதிக அளவுல கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இந்த அமைப்புகள்ல ஜாதகத்துல லக்னாதிபதி வலுத்த அமைப்புகள்ல இருந்துட்டாலே அவங்களுக்கு அடுத்த லெவல் ஈஸியான அமைப்புகள்ல போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சூரியன் தான் தந்தைக்கு காரக கிரகம் அப்படின்றதுனால சூரியன் ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்துட்டாலே நல்ல தந்தை கிடைச்சிருவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை அப்படின்ற அமைப்புகள்ல சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துல தந்தை நல்ல அமைப்புகள்ல இருந்துட்டாலே அவருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய சிறந்த தந்தை அவருக்கு கிடைச்சிருவார். இப்ப நம்ம என் பிள்ளை இருக்கான், அவன் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்ற அமைப்புகள்ல நான் அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பேன் அப்படின்ற அமைப்புகள்ல இருக்கிறதுனால என்னுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல தந்தை கிடைப்பார். அந்த தந்தை மூலமா எனக்கு அடுத்த லெவலுக்கு தேவையான விஷயங்களை நானே என்னை மெருகேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நானே உருவாக்கிக்குவேன். அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புகள்ல இருந்துட்டாலே அவங்களுக்கு ஆத்ம பலம் கண்டிப்பாக இருக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்துல ஆட்சி, உச்சம், திக்பலம் லக்னத்துல இருந்துச்சுன்னா நல்ல கம்பீரமான தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். பார்த்தோன்னே ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை ஏற்கக்கூடிய பண்பு இயற்கையாகவே இருக்கும். ஒரு 4 பேருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஒரு 4 பிள்ளைகளுக்கு லீடரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுவான அமைப்புகள்ல இருக்கணும். சூரிய திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு ஆளுக்கு அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான அமைப்புகள்ல ஜாதகத்துல சூரியன் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது போக ஜாதகத்துல பேசிக்கான அமைப்புகள்ல 10ஆம் பாவகத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு வலுவான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அரசாங்க உயர் பதவிகளை அடையக்கூடிய அமைப்புகளோ அதே மாதிரி அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல பெனிஃபிட்டை அடையக்கூடிய அமைப்புகளையோ கண்டிப்பாக கொடுக்கும். இது மட்டும் இல்லாம ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்துட்டாலே சரியா, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது கேட்பார் பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. சூரியன் நவகிரகத்துல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கும், அதை சுத்தி எல்லா கோள்களும் இருக்கும். அப்ப நவகிரக ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ஜாதகத்துல வலுவான அமைப்புகள்ல இருந்துட்டாலே அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. தான் சிங்கம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல எப்பயுமே ஒரு நவகிரகத்துல ஒரு ராஜா மாதிரியான அமைப்புகள்ல சூரியன் இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களும் சுற்றி வருது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம நேக்ட் ஐல 2 பிளானட்டா தான் நேக்ட் ஐல பார்க்க முடியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா சூரியன், இன்னொன்னு சந்திரன். அப்ப சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் கடன் வாங்கி பிரதிபலிக்குது அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது. அப்ப எல்லாத்துக்கும் பேஸா சோர்ஸா இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் மட்டுமே நல்ல அமைப்புகள்ல இருந்துட்டாலே அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைச்ச அமைப்பு தான். இந்த அமைப்போட ஜாதகத்துல லக்னாதிபதி நல்ல அமைப்புகள்ல இருந்து, பாக்கியாதிபதி நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்து, நல்ல யோக திசைகள் குறிப்பா சூரியன் ஜாதகத்துல யோக அமைப்புகள்ல இருந்து திசை நடத்தக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா 6 வருஷம் தான் சூரிய திசை. இந்த 6 வருஷத்துலயே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எல்லா வித பேஸையும் போட்டு கொடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.